ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 1 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி வந்து போக மாட்டே சொல்கிறாங்களா. அப்போ ஜெயா வந்து கேட்குறாங்க சக்தி கிட்ட, உனக்கு ஓகே வாடானோடனே பொன்னி வரானா எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா பொன்னி கிட்ட ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் சக்தி வரான்ல நீ போ அப்படின்னு சொல்லி 2 பேரையுமா அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு கப்பலாக வந்து ரேம்ப் வாக் பண்ணுறாங்க. கடைசியில் சக்தியும் பொன்னியும் வராங்க. சூப்பராக 2 பேரோட ஜோடி வந்து செம்மையா இருக்குது. கார்த்தி வர இங்க நின்னுட்டு, இது வந்ததுல இவிங்க தான் பெர்ஃபெக்ட் ஜோடி அப்டி சொல்லிட்டு இங்க வந்து விசில்லாம் அடிக்கிறாரு. அப்புறமா பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மேல்ல ஃபர்ஸ்ட்டு, ஃபீமேல்ல ஃபர்ஸ்ட்டு, அப்புறமா கப்புள்ல ஃபர்ஸ்ட்டு எல்லாமே சக்தி பொட்டிக்கு இவிங்களுக்கு தான் கிடைக்குது. அங்க கார்த்தி, பிரீத்தி, அப்புறம் சக்தி, பொன்னி இவங்க எல்லாருக்குமே பிரைஸ் கிடைக்குது. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, ரூம்ல வந்து சக்தி அதையே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு அங்க நடந்ததா. அப்போ பொன்னிக்கிட்ட சொல்றாரு, "நீ அங்க எவ்வளோ அழகா நடந்த தெரியுமா? நீ வேணா கார்த்திட்ட அந்த வீடியோ இருக்கு வாங்கி பாரு. எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னோனே." இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா நான் பார்த்தேன்னோனே." "பார்த்துட்டு தான் வந்தியா?" அப்படின்னோனே, இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா எல்லாரும் சொன்னாலும் நம்ம எப்படி நடந்தோம் நமக்கு தெரியணும்ல. அதுக்காண்டி நான் வாங்கி பார்த்தேன்." அப்படின்னோனே, "சூப்பர் பொன்னி." அப்படின்னோனே, இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஆனா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நடுக்கமா இருந்துச்சுன்னோனே." "இல்லையே நான் உன் கைய பிடிக்கும்போது நீ நல்லா தானே இருந்தனோனே." இல்ல எனக்கு நடுக்கமா தான் இருந்துச்சு. நீங்க கைய பிடிச்சோனே அந்த நடுக்கம் நின்றுச்சுன்னோனே, அப்படியான்னு சொல்லிட்டு இப்போ சக்தி வந்து பொன்னியோட கைய பிடிக்கிறாரு. உடனே அப்ப என்ன நீ கைய பிடிச்சோனே நடுக்கம் நின்றுச்சுன்னு சொன்னா, ஆனா இப்ப நடுங்குதுன்னோனே, இல்ல தைரியமா இருக்கும்போது கைய பிடிச்சா இல்ல பதட்டமாகுதா அப்படின்னோனே, சரி சரின்னு சொல்லிட்டு கைய விட்டுருந்தாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சக்தியோட அப்பா வந்து பொன்னிக்கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாரி எனக்கு உன்ன நெனச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. ஜெயாவ பத்தி இவ்வளோ கொஞ்ச நாள்லயே நீ எப்படி இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிற? அப்படிங்கிற மாரி பேசுறாரு. இங்க ரூம்ல என்ன ஆகுதுன்னா, சக்தி வந்து பொன்னிக்கு வந்து சுத்தி வைக்கிறாரு. அப்புறமா அவங்க அப்பா வேற கால் பண்ணோனே, "இந்த மாரி நான் பொன்னிக்கு சுத்தி வச்சுட்டேன்ப்பா போதுமா?" அப்படின்னோனே, இப்ப பொன்னி "அது எப்படி எனக்கு மட்டுமா கண்ணு பட்டுருக்கும், உங்களுக்கு தான் பட்டுருக்கும்" சொல்லிட்டு, அப்புறமா சக்திக்கும் சுத்தி வைக்கிறாங்க. இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, அதுக்குள்ள அவங்க அப்பா மறுபடியும் பொன்னிக்கு கால் பண்றாரு. "நான் சக்திக்கும் சுத்தி வச்சுட்டேன் மாமா, அதுக்கு தானே ஃபோன் பண்ணீங்க" அப்படின்னோனே, இப்ப சக்தி வந்து பொன்னிக்கிட்ட கேட்குறாரு, "எப்படி கொஞ்ச நாள்லயே நீ அம்மாவ பத்தி இவ்வளோ விஷயம் புரிஞ்சு வச்சிருக்கிற?" அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்